வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, அதில் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஃபிசியோதெரப்பி எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நிறைய காமனாக இன்ஜுரி ஆகும். அதில் வந்து ஒவ்வொரு கேம்ஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கிரிக்கெட்னா ஷோல்டர் இன்ஜுரி, சூப்ராஸ்பைனேட்டஸ் இன்ஜுரி, ஷோல்டர் சப்ளக்சேஷன் அந்த மாதிரி ஆகும். இல்லை எல்போவில் இந்த டென்னிஸ் எல்போ வரும். இல்லாட்டி இந்த இடத்துல பால் ஸ்வைப் பண்ண இந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் வரும், நெக் பெயின் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நார்மலாக ஒரு பர்சனுக்கு வலி வர்றதுக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வலி வரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் ஃபிசியோதெரப்பியில் கொண்டு போகும். ஒரு மேஜிக் மாதிரி பண்ண முடியும். 1 or 2 சிட்டிங்ஸ் ஆன் தி ஸ்பாட் ஃபிசியோதெரப்பி கொடுத்தாலே அவங்க அடுத்த நிமிஷம் ஏன் இப்போ ஒரு நார்மலாக ஒரு 45-50 வயசுக்காரங்க, ஒரு வயசானவங்க முட்டி வலியில் வராங்க அப்படின்னா அவங்க ஒபிசிட்டி இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும், நிறையா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப முற்றிய நிலை வரும். அப்போ அவங்களுக்கு வந்து 2 weeks 3 weeks ஃபிசியோதெரப்பி கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு பவர் இருக்காது. அப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்க ஏஜ் வந்து பிலோ 30 தான் இருப்பாங்க, டீனேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மசில்ஸ் போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க டெய்லி ஃபீல்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க, ஜிம் போவாங்க, கோச்சு, ஃபிட்னஸ் ட்ரெயினரு, அப்புறம் டயட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், ஃபேட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற வெறியில் அவங்க பண்ணுறப்ப அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பை ஆக்சிடென்டலாக இல்லை ப்ராப்பர் டெக்னிக் இல்லாமல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி அது மாதிரி தான் அவங்களுக்கு வலி வரும். பெருசாக அவங்களுக்கு வந்து பெரிய காரு பைக்கு அந்த மாதிரி ரேஸ் போடுறவங்களுக்கு தான் இந்த ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஆகுமே வழியா, சாதாரண அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால், கிரிக்கெட் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்ஜுரிஸ், மேக்ஸிமம் ஒரு சப்ளக்சேஷன் ஆகும், அவ்வளோதான். ஃப்ராக்சர் ஆகுறதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி பைக்கு, 2 wheeler 4 wheeler பைக் ரேஸ், கார் ரேஸ் அதில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொடுத்தாலும் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிருக்கும், உடனே ஐஸ் வச்சுட்டு வந்திருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராப்பிங் பண்ணி டெக்னிக் மேனிப்புலேஷன் பண்ணி ஸ்ட்ராப்பிங் பண்ணி இம்மொபிலைஸ் பண்ணி அடுத்த செகண்டே அவங்க வந்து ஃபீல்டில் போகிற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு பெருசாக நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்காது. ஆனால் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், அதாவது அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இதுலேயே ஃபிசியோதெரப்பியோட கைடன்ஸில் அவங்களுக்கு பண்ணுறப்ப அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய பையன் வந்து டான்ஸர், நல்ல டான்ஸ் ஆடுவான், ஆனால் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான். ஆனால் நான் பார்த்துட்டு அவன்கிட்ட என்ன சொன்னேன், உன்னோட முட்டியில் குவாட்ரஸ் ஆஃப் பவர் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, உன்னோட ஹிப் மூமெண்ட்ஸ் நல்லா இல்லை, ஏதோ ஒரு பவர் குறைச்சலாக இருக்குது. இல்லையே, படுக்க வச்சு எக்ஸாமினேஷன் பண்ணி இந்தந்த பவர் குறைச்சல நோட் பண்ணிக்கோங்க, அவன் நல்லா ஆடிட்டுருக்கான், எந்த வலியோ எதுவுமே கிடையாது, அவங்க மாஸ்டரும் எதுவும் சொல்ல, நானாக பார்த்து இந்த மூமெண்ட்ஸ் நீ சரியாக பண்ண மாட்டேங்கிற, இது சரியாக இல்லை, இந்த மசில் பவர் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். படுக்க வச்சு செக் பண்ணி அவன்கிட்ட காட்டினதும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணான். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் அவனோட அந்த டான்ஸிங் மெத்தடே மாறிடுச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ப்ரைஸஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சின்ன ஒரு 2-3 எக்ஸசைஸ் தான், சிம்பிள் எக்ஸசைஸ் தான், ஆனால் அதை கண்டுபிடிச்சி பண்ணதுனால அவனோட கான்ஃபிடென்ட் லெவல், அவனோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே அப்படியே ஒரு சேஞ்ச் வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஒன்று தேவைப்படும். இப்போ கிரிக்கெட்னால் அவங்களுக்கு ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட்டு இதோட பவர் பண்ணும். அது எந்த கை யூஸ் பண்ணுறோம் அந்த கை மட்டும் இல்லாமல் அடுத்த கைக்கும் பவர் கொடுக்குற மாதிரி பண்ணணும். ஸோ அந்த சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்க, எந்த மசில் வீக்காக இருக்குது, எந்த மூமெண்ட்ஸ் குறைச்சலாக இருக்குது, எது தப்பான மூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாததுனால வலிலாம் இருக்காது, போட்டு பண்ண வேறு மசிலை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மசிலுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணி, வழக்கமாக ஒரு ரைட் ஹேண்டுனா லெஃப்ட் ஹேண்டுக்கும் கான்ட்ராலேட்டர் சொல்லுவேன். ஸோ போத் இது பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு பாஸ்டர் கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு பக்கம் சைடு பவர் ஜாஸ்தி, ஒரு பக்கம் சைடு குறைச்சலாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ்டர் மாறும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது தான் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பியில் ஒரு பங்கு. ஸோ அடுத்தது என்ன ஃபிசியோதெரப்பியில் பங்கு அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்ப்போம். நன்றி.